ஏய் மீனா, மீனா, ஏய் மீனா, எங்கடி இருக்க? அம்மா வாமா, நீ அடுத்த வாரம் தானே வரேன்னு சொன்ன. அடிப்பாவி, ஏண்டி வேகாத வெயில்ல அம்மா வீட்டுக்கு வந்திருக்காளே, வாமான்னு ஒரு வார்த்தை கூப்பிடாம எதுக்கு வந்திருக்கேன்னு கேக்குறிய? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இது உனக்கு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லடி. ஐயோ அம்மா, நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. சரி ஒரு நிமிஷம் இரு. சப்பாப்பாப்பாப்பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு. இந்தா தனியே குடி. பரவாயில்லடி, ஐஸ் வாட்டரா கொடுத்த, அதுவே சந்தோஷம்தான். ஆதி தம்பி வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். பாரதி. பாரதி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், என் ஹஸ்பண்டோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி என் மைண்ட்ல கண்டினியூஸா ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கு. அதை என்னால அவாய்ட் பண்ணவே முடியல. அதனால்தான் சுமங்கலி பூஜை பண்றதுக்காக கோயிலுக்கு போய் பேசிட்டு நேரா வீட்டுக்கு வரேன். ஏய், இது என்னடி கூத்தா இருக்கு? பாரதி ஆதி கிட்டியே ஆதி உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கா. மா மோய மூடுமா, நீ பேசுறது யாருக்கு அதுல விழப்போகுது. வீட்டுல ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட பிரச்சனை. பாரதி துரைய கொலை பண்ணிட்டான்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் பாரதி இப்பதான் அதுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. என்னடி, நான் வீட்டுல இல்லாத நேரத்துல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? மா இன்னும் நிறைய இருக்கு, நீ கொஞ்சம் பேசாம இரு. என்ன திரும்ப திரும்ப அதே மாதிரி தோணிட்டே இருக்கு? பாரதி, are you all right? ஒன்றும் இல்லை சார். பாரதி, எனக்கு உங்க முகத்தை பார்த்தாலே உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப நீங்க ஏதோ பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்ல, ஏதோ சுமங்கலி பூஜை பண்ண போறதா எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். என் புருஷனுக்கு ஏதோ பிரச்சனை வர மாதிரி என் மனசுல தோணிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட நீங்க இதே மாதிரி தானே சொல்லி கோயிலுக்கு போய் பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க. இப்பவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு தோணுதா? ஆமா சார், எதனால எனக்கு இப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு என் கனவுல அப்படி வந்துட்டு போச்சு. இப்போ எதேச்சியா சாமி கும்பிடுறப்போ எனக்கு இந்த விஷயம் மனசுக்குள்ள வந்துட்டு போச்சு. பாரதி, எனக்கு உங்களை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஊர்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் சண்டை வந்தா ஏதோ ஜென்ம பகை மாதிரி ஆளாளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு போறது தான் நான் பார்த்துருக்கேன். ஆனா உங்க கூட இல்லாத, உங்களை விட்டுட்டு போன ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆபத்துன்னு கனவுல வந்தா கூட பரிகாரம் பண்றீங்க. இப்போ சுமங்கலி பூஜை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம் பாரதி. உங்களை மாதிரி பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் நிம்மதியா இருக்கலாம். உங்களை மாதிரி ஹஸ்பண்ட்னா எனக்கு புரியல சார். அது உங்களை மாதிரி பொண்ணுங்க இப்படி இருந்தா என்ன மாதிரி ஆம்பளைங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். அண்ணே வாடா, உனக்கு மட்டும் கரெக்டா மூக்கு வெறுத்துருமே. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன், உடனே வந்து நிக்கிற. அண்ணன் எவ்வழியோ இந்த தம்பியும் அவ்வழி. சரி சரி, இப்ப என்ன, உனக்கு எங்களோட வரணும் அவ்வளவுதானே? அதேதான், இந்த தம்பி உங்ககிட்ட வேற என்ன பெருசா கேட்டுற போறேன். இந்த வீட்டுல இருந்து போர் அடிக்கிறேன். அதான் உங்களோட சேர்ந்து நானும் ஜாலியா ஷாப்பிங் போலாமேன்னு கிளம்பிட்டேன். சரி சரி வாங்க போலாம். மாட்டினீங்களா? என்னடா மாட்டணும்? எனக்கு தெரியும், எங்களை விட்டுட்டு வெளிய போகிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்கீங்களே, நாங்க விட மாட்டோம்.
நாங்களும் உங்க கூட வரோம். ஓகே, இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து வெளியே போகணும். அவ்வளவுதானே? போயிட்டா போச்சு. கம் ஆன், லெட்ஸ் கோ. ஆடா குட்டி பயல. வாங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவரு கட்டுன தாலி அந்த பொண்ணோட கழுத்துல இருக்கிற வரைக்கும் உங்க கழுத்துல தாலி ஏறுறது நடக்கவே நடக்காது. நீ சொல்றத வச்சு பாக்குறப்போ இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். சரி மித்ரா, ஆனா நீ இதை நம்புறியா? ஆரம்பத்துல நானும் இதெல்லாம் உங்கள மாதிரி நம்பல மேடம். பட் நடக்கிறதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. என்னோட கல்யாணமும் தள்ளி போறதுக்கு அதுதான் முக்கியமான காரணமா இருக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஆமா மேடம், முதல்ல மித்ரா இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னப்போ நானும் அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் மித்ரா கிட்ட சொன்னேன். ஆனா இப்ப நானே அதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு நம்புற மாதிரி நடக்கிறதெல்லாம் அப்படிதானே இருக்கு. அதனாலதான் பாரதியோட கழுத்துல இருந்து தாலியை கழட்டுறதுக்கு நான் ஒரு சம்பவம் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கேன். என்ன பண்ண போற? செயின் அறுக்கிறதுல கில்லியா இருக்கிற ஆளுங்களை விட்டு பாரதியோட தாலிய அறுக்க வைக்க போறேன். இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஆனா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். அதுதான் யோசனையா இருக்கு. சூப்பர் மித்ரா, சரியான பிளான் தான். புருஷன் உயிரோட இருக்கிறப்பவே பொண்டாட்டி கழுத்துல இருந்து தாலி இறங்குனா அது எப்படி வலிக்கணும் பாரதிக்கு காட்டணும். அவ ஆடிக்கிட்டு இருக்கிற ஆட்டத்துக்கு இதுதான் சரியான அடியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சங்கர்னு ஒருத்தா இருக்கான். இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிக்கிறதுல அவன் தான் கில்லாடி. அவன்கிட்ட வேலையை முடித்தனா கச்சிதமா முடிச்சிருவான். நல்ல ஐடியா மேடம். இப்போவே அவனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுங்க. நீங்க சொன்ன அந்த பொண்ணு வந்துட்டாங்களா? கடைக்குள்ளதான் இருக்கா. சரியான சந்தர்ப்பம் பார்த்து அவ கழுத்துல இருக்கிற செயினை அறுத்துட்டு போயிருங்க. மேடம், ஆள் யாருன்னு மட்டும் காட்டுங்க மேடம். அசால்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அங்க பாரு. இத மட்டும் நீ கரெக்டா பண்ணிட்ட, நீ கேக்குற பணத்தை நான் கொடுத்துடுறேன். ஆனா காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். அந்த தாலியை என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். எப்படியும் அவங்க இங்க இருந்து கார்ல தான் போவாங்க. சிறப்பா பண்ணிரலாம் மேடம். ஆனா கார்ல போனா சொன்ன மாதிரி செயின் அடிக்க முடியாதே. ரோட்ல தனியா நடந்து போனாதான் வேலையை முடிக்க முடியும். அதுக்கு நீங்க தான் ஒரு வழியை பண்ணணும். சரி, ஓகே, வாங்க போலாம். சரி மேடம். பேக் பண்ணிடலாமா மேம்? பேக் பண்ணிடுங்க. ஓகே மேம். பாரதி, சுமங்கலி கொடுக்கறதுக்கு புடவையெல்லாம் வாங்கியாச்சு. இனிமே அடுத்து என்ன? பூஜைக்கு உடைக்கிறதுக்கு 108 தேங்காய் வாங்கணும். பக்கத்துல ஏதாவது கடை இருக்கும், வாங்க போலாம்.